வைபவ் சூரியவன்ஷி 14 வயசு பையன் அதுவும் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறாரு. இதை விட அழுதுட்டு போனாருங்க. அவுட் ஆயிட்டு அப்படியே கண்ணத்தோட ஐயா சிஎஸ்கே இறக்குங்க ஆயுஷ் மாத்திரேவ மாத்திரை ட்ரிப்பத்திய முதல்ல மாத்தணும். வைபவ் சூரியவன்ஷி 14 வயசு பையன் ஸ்கூலுக்கு மேடம் ஒரே நிமிஷம் இன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஏதோ பர்மிஷன் போட்டு வந்து போன மாதிரி ஒரு குவிக் 5 இன்னிங்ஸை சரக்குன்னு அட்டி கிளம்பி போயிட்டாரு. கண்டிப்பாக இன்னைக்கு நான் வந்து அவர் அடிச்ச அடியை பார்க்கும்போது ஒரு செஞ்சுரியை போட்டால் கூட ஆச்சரியப்பதுக்கு இல்லை போல இருக்குதே அப்படின்னு நினச்சேன். அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய மக்கள் கடல் சூழ்ந்திருக்கிற இடத்துல ஆன்லைனில் அத்தனை பேர் பார்க்குறான், ஃபோனில் டிவியில் இப்படின்னு அவ்வளோ கோடிக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு மேட்ச்சில் ஒரு 14 வயது பையன் கிரிக்கெட்டை இப்படி ஆடுறார். ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னா இதை விட என்ன வேணும் நமக்குலாம். ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் நான் நினைக்கிறேன். இந்த மேட்சை பார்க்கும்போது எனக்கு வாடா இதெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்க வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக நான் இதை பார்த்தேன். அதுவும் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறாரு அவர். இதை விட ஐயோ அப்படியே ஷாக் ஆயிடுச்சு ஒரு நிமிஷத்துல. ஸோ இந்த வைபவ் சூரியவன்ஷிங்கிறவர் உண்மையாக ஒரு வைபவ் சூரியவன்ஷி இல்லை, இவர் வைப் சூரியவன்ஷி, உண்மையான வைபா இருந்தார் இவர். ஸோ இவரை பார்த்தா நமக்கு ஒரு வைப் ஆகுது. அப்படியே அழுதுட்டு போனாருங்க. அவுட் ஆயிட்டு அப்படியே கண்ணை தொடர்ந்து அப்படின்னு அப்படியே கடை தொடச்சிட்டு அப்படியே கிளம்புற கேமராலாம் வேற பார்க்குறானுங்க. ஐயோ கடவுளே, என்னால் மறக்கவே அந்த சீன்ஸ் அப்படியே மைண்டுக்குள்ளே நிற்கிது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்ததுக்காகவே ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆர்ஆரை பாராட்டணும். ஸ்கவுட் பண்ணோம், சூப்பராக இருக்கிறாரு, ஓகே அப்படின்னு டேலண்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணது ரைட்டு. அவரை வாங்கணும்னு உள்ளே வந்தது ஆப்ஷனுக்கு 2வது. வாங்கினது அது வேற லெவல் ஒரு டெசிஷன், ஒரு மூவ். அதை விட பெருசு அவரை மேட்ச்சில் இறக்குனாங்க. எப்போ இறக்குறாங்க? ஏற்கனவே டீம் இப்படி இருக்குது, இந்த நிலைமையில இறக்குறா வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு இறக்குனாங்க பார்த்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்ஆர். சீரியஸ்லி இது மற்ற டீம்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேக்கப் காலாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேக்கப் கால். மற்ற டீம் யாரை பல சொல்கிறேன்? ஓப்பனாக சொல்லு, சிஎஸ்கேவை தானே சொல்கிறேன் அப்படின்றீங்களா? அப்பா நான் சொல்லலை, ஆமாம் சிஎஸ்கே தான். ஸோ சிஎஸ்கே தான் இந்த ஒரு 14 வயசு பையன் உள்ளே வந்தது நேரத்தில் இப்போ நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஐயா சிஎஸ்கே ஹலோ வைபு எப்படி சூப்பர் அப்படின்றாங்க அங்கேருந்து. நான் என்ன சொல்கிறேன், சூப்பர்னு சொல்லிட்டு அவரு விடாதீங்க, இறக்குங்க ஆயுஷ் மாத்திரேவை மாத்திரேன்னு ரொம்ப நாளாக சொல்லுங்கிறீங்க. யாரையும் நீங்கள் மாத்திர மாதிரி தெரில. ட்ரிப்பத்தியை முதல்ல மாற்றணும். திருப்பதி வந்தா திருப்பதியை வெளியே தூக்கி அடிச்சுட்டு மாத்திரம் உள்ளே கொண்டு வாங்க. இன்று சிஎஸ்கேவின் மேட்சில் தயவு செய்து நேற்று அடித்த நம்மளுடைய சூரியவன்ஷியின் அந்த வைபு அப்படியே மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு நீ இறக்கு நண்பாவும் வைபு அப்படின்னு ஆயுஷ் மாத்திரையை நம்பி இறக்குங்க உள்ள, ஒரு வன்ஷ் பேடியை நம்பி இறக்குங்க உள்ள. ஸோ சிஎஸ்கே இது ஒரு மிகப்பெரிய பாடமாக கற்றுக்கணுங்க. நான் வந்துட்டு சீனியர்ஸை தான் நம்புவேன். ஐயா நீங்கள் சீனியர்ஸை நம்புங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸே நம்புங்க. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 11 பேர் லைனப்பில் ஒரு 3 ஸ்லாட் 2 ஸ்லாட் இந்த யங்ஸ்டருக்கு கொடுங்க அப்படிங்கிறதான் நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஸோ என்ன பண்ணுறாங்க சிஎஸ்கே அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் அப்படி பார்த்து அசந்து ஆடி போய் ஒரு மாதிரி ஷாக்காகி அப்படியே உட்காந்துட்டிங்களா ஒரு செகண்டில் நம்ம வைப் ஆடின ஆட்டத்தை பார்த்து அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்று முதல் நான் வைப்பின் மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஆல்ரெடி வந்துட்டு அம்மாப்பேட்டை ஃபேன் கிளப், விழுப்புரம் ஃபேன் கிளப், செங்கிப்பட்டி ஃபேன் கிளப்னு சொல்லிட்டு பல ஃபேன் கிளப் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. அதனால் ட்விட்டரில் முதல் பாலிலேயே டெபியூவில் 6 அடித்து ட்ரெண்டான முதல் கிரிக்கெட் வீரராக நான் பார்க்கக்கூடிய நம்மளின் வைப் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஹேட்ஸ் ஆஃப் என சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதை விட முக்கியமான விஷயம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே பாய்.